Hi, hello friends, this is Vignesh V and welcome to VN's Kutti Story Season 2. ஒரு காலத்தில் என் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. தபால் பெட்டி எண் 43 பற்றி யாரும் பேசக்கூடாது. காரணம் அது ஒரு மறு உலகத்துக்கான வாசல் என்று அந்த காலத்தில் மக்கள் நம்பினார்கள். இதுதான் என்னோட பாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகலாமா? சுமார் 1990 இருக்கும். சென்னையில் ஒரு ஏரியா. அப்போதெல்லாம் ஒரு தெருவில் கடைகள் மட்டும்தான் இருந்தன. அந்த சாலையில் முடிவில் ஒரு பழைய பாலடைந்த வீடு இருந்தது. இந்த வீட்டை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். அதன் முன்னால் ஒரு பழைய ரெட் கலர் தபால் பெட்டி எண் 43 என்று கொடூரமாக எழுதியிருந்தது. ஆனால் அதில் யாரும் தபால் போட மாட்டார்கள். காரணம், அந்த பெட்டியில் போடும் கடிதம் ஒரு நாளில் திரும்ப வரும். கொஞ்சம் அழிக்கப்பட்ட நிலையில், ஆனால் எழுதாத வார்த்தைகள்லாம் சேர்ந்து வரும். அந்த தெருவில் புதிதாக வந்திருந்திருக்கிறவர் ஒருவர், ஒரு இளைய எழுத்தாளர், பேர் ரமேஷ். அவன் இந்த கதையை நம்பவில்லை. சுவாரஸ்யம் என்ற மனதோடு ஒரு கடிதம் எழுதி பார்ப்போம் என்று முயற்சித்தான். இது ஒரு சோதனை. என் பெயர் ரமேஷ், இது என் கடிதம். யாரும் பதில் எழுத மாட்டீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயம் தெரியும். அப்படி என்று ஒரு கடிதம் எழுதுகிறான். அன்று இரவு அவன் தூங்கும்போது கதவின் கீழ் ஒரு நிழல் வந்துட்டு போனது போல் ஒரு அசைவு இருந்தது. கடிதம் திரும்பி அந்த நிழலில் வழியாக, அந்த கதவின் அடி துவாரத்தில் வழியாக அந்த ஒரு லெட்டர் அவன்கிட்ட வந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்றால், நீ என் கதையை தொடங்கிவிட்டாய், முடிக்க முடியுமா என்று எழுதியிருந்தது. அடுத்த சில நாட்களில் ரமேஷின் வாழ்க்கை புரட்டி போனது. அவன் எழுதும் கதைகள் தானாகவே எழுதப்பட்ட ஆரம்பித்தன. அவன் எழுதாத வார்த்தைகள், எழுதாத சம்பவங்கள். அவன் வீட்டில் ஒரு பழைய நிழல் கண்ணுக்கு தெரிய தொடங்கியது. ஒரு நாள் திகைத்த நிலையில் ரமேஷ் ஒரு பழைய நூலகத்தில் போய் அந்த தபால் பெட்டி எண் 43 பற்றி பதிவுகளை தேடினான். அங்கு அவன் கண்டபோது அறிந்து போன ஒரு சில விஷயங்களில் கூறுகிறான். சுமார் 1990 ஒரு சிறுமி அமுதா அந்த வீட்டில் தன் தங்கை இறந்ததற்கு பிறகு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அந்த சிறுமி அந்த தபால் பெட்டியில் கடிதங்கள் எழுதுவதாக இருந்தாளாம். அவளும் தபால் பெட்டியும் ஒரு நாள் மர்மமாக காணாமல் போனது. அதை அடுத்து அந்த வீடு பாழடைந்தது. ரமேஷ் எழுதிய கடைசி ஹாரர் கதை அமுதா என்ற பெயரிட்ட இருந்தது. அதை எழுதி முடிந்து கடையில் பிரிண்ட் எடுக்க போனான். பிரிண்ட் அவன் கையில் வந்தவுடன் பக்கத்தில் ஒரு சிறுமி தோன்றி சொன்னால், நீ என் கதையை முடித்தாயா? இனிமேலாவது என் உயிருக்கு அமைதி கிடைக்கும் போலிருக்கே. அவனுக்கு பின் திரும்பி பார்த்தானாம். யாருமே இல்லையா. அந்த வீடு இப்போது இடிக்கப்பட்டு மாடி வீடாக மாறியுள்ளது. ஆனால் அந்த மாடியில் தங்குபவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒன்று இருக்கிறது. நாம் எழுதாத கதைகள் யாரோவின் நினைவுகளாக நம்மை எழுத வைக்கிறதே. இது என்ன ஒரு ஆச்சரியம்! இது யாரோட விஷயங்கள் என்று யாருக்குமே இயல முடியவில்லை. அது யாராவது உயிரோடு முடியாத கதைகளாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு தெருவிலும் ஒரு பயங்கர கதை உண்டு. ஆனால் சில கதைகள் மட்டும் இன்னும் எழுதி கொண்டேதான் இருக்கின்றன. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, ஹாரர் ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hi, hello friends, this is Vignesh V and welcome to VN's Kutti Story Season 2.